ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குக்கிங் ரெசிபி தான். ஸோ நிறைய ரெசிபிஸ் இருக்குது. அது எல்லாமே கொஞ்சம் நான்வெஜ்ஜாக தான் இருக்குது. வெஜ் கொஞ்சம் கம்மி தான். அப்போ எல்லோரும் நீங்கள் நினைக்கக்கூடாது நான்வெஜ் மட்டும்தான் சாப்பிடுவீங்களா அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் வெஜ்ஜும் சாப்பிடுவோம். அதனால தான் இன்றைக்கி வந்து ஒரு வெஜிடபிள் பிரியாணி பண்ணிடலாம். அதுலேயும் பிரியாணியான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து சோயா சங்க்ஸ் வச்சு பண்ணனால தான் நான் பிரியாணி ஆப்ஷன் போனேன். ஏன்னா சோயா சங்க்ஸ் வந்து இந்த டேஸ்ட் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் யாருக்குமே பிடிக்காது. நான் மட்டும் தான் சாப்பிடுவேன். ஸோ அதனால் இதை வந்து பிரியாணி மெத்தடில் பண்ணால் கொஞ்சம் கறி மாதிரி கிடக்குனால அவங்களுக்குலாம் கொஞ்சம் உள்ளே போகும். ஸோ அதனால் அன்றைக்கி அதில் தான் வெஜிடபிள் பிரியாணி பண்ணியிருந்தேன். ஸோ எப்படி பண்ணால் சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நிறைய பிளேசஸில் வந்து சோயா சங்க்ஸ் வந்து மீல் மேக்கர்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் என்ன சொல்லுவீங்க சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை தான் இன்றைக்கி மீல் மேக்கர். ஸோ அதை வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்திருந்தேன். நான் வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் தான் வாங்கியிருந்தேன். இதில் கொஞ்சம் இதோட பெருசுலாம் இருந்துச்சு. ஸோ அதை வந்து கொஞ்சம் நார்மல் வாட்டரில் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடில் வந்து பாயில்டு வாட்டர் நல்லா வெந்நி கொதிக்க வச்சு அதில் ஊற்றி ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து அதை நீங்கள் வந்து டிஸ்டர்பே பண்ணாமல் ஒரு மூடி போட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் ஸ்மெல் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வெளியே வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அது லைட்டாக அந்த இதுலேயே ஹீட்லேயே கொஞ்சம் குக் ஆயிரும். ஸோ அதை வந்து நீங்கள் ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதை டிஸ்டர்பே பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வந்து 15 மினிட்ஸ் ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து அதை வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் ஒரு பாத்திரம் மாதிரி எடுத்து அதில் ஃபில்டர் பண்ணி அதை வந்து நல்ல தண்ணி உறிஞ்சிருக்கும். ஏன்னா சோயா சங்க்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அது வந்து கொஞ்சம் தண்ணிலாம் நிறைய குடிக்கும். அதனால் வந்து அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் நார்மல் வாட்டர் கொஞ்சம் ஊற்றி அதை வந்து நல்லா புழிஞ்சி எடுத்துக்கணும். நிறைய தண்ணி வரும். ஸோ நல்ல கையை வச்சு நல்ல ரஃப்பாக புழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ புழிஞ்சு ஒரு வாரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து வெஜிடபிள் பிரியாணிக்கு வந்து நான் வந்து கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி வந்து ஓவர் நைட்டு ஊற வச்சு காலையில் நான் வந்து விசில் வச்சு எடுத்துட்டேன். ஸோ அதனால் அதையும் அவிச்சு வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி இதை வச்சு தான் வெஜிடபிள் பிரியாணி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ங்க. சோயா சங்க்ஸில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணாதீங்க. எப்படி செஞ்சு சாப்பிட முடியுமோ அப்படி செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வெஜ் பிரியாணி பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து நான் கோகோனட் ஆயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருந்தேன். உங்ககிட்ட ரீஃபண்ட் ஆயில் எதுவாக இருந்தாலும் அதை ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 ரூபா பேக்கெட் கீ. இந்த பேக்கெட் வந்து ஒரு 10 ரூபா தாங்க. ஸோ 2 பேக்கெட் தான் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு பேக்கெட் இப்போ ஊற்றிட்டேன். இன்னொரு பேக்கெட்டை கடைசியில் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் வந்து பே லீஃபு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த 3 தான் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் 3 பல்லாரி வந்து நீளமான வாக்கில் நான் வெட்டி வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ண விடணும். இது அப்படியே நம்ம மட்டன், சிக்கன் பிரியாணிலாம் எப்படி பண்ணுறோமோ அதே மெத்தடில் தான் நான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் வெங்காயம் அதில் குக் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. வெங்காயம் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா மாறுற வரைக்கும் அது நல்லா குக் பண்ணணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும். ஸோ அது கூட கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு சேர்த்துட்டா கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆயிரும். ஸோ அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டு அதை நல்லா வந்து வதக்கி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அதில் வந்து நான் வந்து கொஞ்சம் மல்லி, புதினா நம்ம வந்து ஃபஸ்ட்டே போட்டால் அந்த ஃப்ளேவர் வந்து அந்த பிரியாணி ஃப்ளேவர் வந்து இதில் போடும்போது கிடைக்கும் அந்த இதில். ஸோ அன்னைக்கு வந்து எனக்கு வந்து கொஞ்சம் புதினா கிடைக்கவே இல்லை. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன். ஒரு 2-3 கடையில் கேட்டு பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால் மல்லி தான் கிடச்சிச்சு. ஸோ நான் மல்லி மட்டும் தான் ஃபஸ்ட்டு போட்டேன். மல்லி போட்டதுக்கப்புறம் நம்ம சிம் வந்து லோவில் வச்சிடணும். லோவில் வச்சு நல்லா வதக்கணும். ஏன்னா கீழே வந்து அடி பிடிச்சிரும். எல்லாம் போட்டு வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து குக் பண்ணுறதுக்கு விடணும். எல்லாமே ஒரு 2 மினிட்ஸாவது குக் ஆகணும். உடனே நம்ம வந்து அடுத்தடுத்து எதுவுமே சேர்க்கக்கூடாது. சேர்த்தா அதோட ஃப்ளேவரே அதில் இறங்கியிருக்காது. ஸோ அதனால் ஒரு 2 மினிட்ஸ் வந்து குக் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். ஸோ இன்றைக்கி வந்து வெஜிடபிள் பிரியாணினால நம்மளுக்கு வந்து ரொம்ப வேணாம்னு சொல்லிட்டு நான் ஒரு 1.5 ஸ்பூன் தான் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் போட்டேன். இப்போ நம்ம மீட்டு போடுறோம், சிக்கனோ மட்டனோ பீஃபோ நம்ம போடுறோம்னா கொஞ்சம் நிறைய போடுவோம். ஏன்னா இஞ்சி பூண்டு போட்டால் தான் அந்த பச்சை ஸ்மெல், கறியோட பச்சை ஸ்மெல் வராது. இது வெஜிடபிள் தானே, அதனால் நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய சிக்னேச்சர் மாதிரி எப்போயுமே நான் எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டுட்டு அந்த எண்ணெயில் தான் கொஞ்சம் சில்லி பவுடர் போடுவேன். அப்போ தான் அந்த கலர் வந்து பிரிஞ்சு வரும்னு சொல்லிட்டு ஸோ அதையும் வந்து ஒரு கரெக்டாக 1.5 ஸ்பூன், சின்ன ஸ்பூனுக்கு 1.5 ஸ்பூன் சில்லி பவுடர் நான் போட்டிருக்கேன். வத்தத்தூள் உங்களுக்கு உரப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பேக்கெட் 10 ரூபா பேக்கெட் தயிர் எடுத்து ஆட் பண்ணியிருந்தேன். சேம் அது நம்ம பிரியாணிக்கு என்ன பண்ணுறோமோ அதே தாங்க இதுவும். அதில் என்ன நம்ம காய்கறி போடுறோம், அவ்வளோதான் வித்தியாசம். அதுக்கப்புறம் தயிர் ஊற்றுறதுக்கப்புறம் அது நல்ல சிம்மை வந்து நம்ம ஃப்ளேம் வந்து நம்ம கொஞ்சம் சிம்லேயே வச்சுட்டு அதை நல்லா வதக்கி விடணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் வந்து வெட்டி வச்சுருந்த தக்காளியும் பச்சை மிளகாயும் பண்ணோம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 3 பச்சை மிளகா போட்டிருந்தேன். அப்புறம் தக்காளியும் அதேமாதிரி 3 தக்காளி வெட்டி வச்சுருந்தேன். பிரியாணி
பொறுத்த வரைக்கும் இந்த தக்காளி வெங்காயம் குவான்டிட்டி வந்து நிறைய பேருக்கு டவுட் வருது. வெங்காயம் நிறைய போடணும், தக்காளி கம்மியாக போடணும் அப்படிலாம் கிடையாது. வெங்காயம் எந்த ஈக்குவலில் போடுறீங்க அதே இதில் வந்து அதே குவான்டிட்டியில் தக்காளியும் போடுங்க. ஏன்னா இப்போ வர தக்காளியில் சில தக்காளி புளிக்கும், சில தக்காளி நார்மலாகவே ரொம்ப புளிக்கிறதே கிடையாது, ரொம்ப கம்மி தான். அதுக்கு தான் நம்ம வந்து தயிர் லெமன்லாம் ஊற்றுறோம். அந்த புளிப்பு பத்தலைனால தான் தயிர் லெமன்லாம் நம்ம ஊற்றுறோம். எனக்குமே அன்றைக்கி வந்து எனக்கு புளிப்பு கொஞ்சம் கம்மியாச்சு. நான் கடைசியில் தயிர்லாம் இது லெமன் ஊற்றுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ தக்காளி போட்டதுக்கப்புறம் தக்காளி வந்து நல்ல எண்ணெயில் மசிஞ்சிடணும். நல்லா மசிஞ்சக்கப்புறம் தான் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் சேர்க்கணும். ஸோ இன்றைக்கி வந்து கேரட்டு பீன்ஸ் ஒரு 100 கிராம் எடுத்து தான் வெட்டி வச்சுருந்தேன். ஸோ அதை போட்டு ஃபஸ்ட்டு அந்த இதில் நல்லா வதக்கி விட்டுறணும். கேரட் பீன்ஸ் வந்து ஃபஸ்ட்டே நான் ஆட் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் அது வந்து ஒரு 10 மினிட்ஸாவது குக் ஆகணும், ஒரு 5 to 10 மினிட்ஸாவது அது குக் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மற்றதை ஆட் பண்ணணும். ஏன்னா பச்சை பட்டாணி நம்ம வந்து ஆல்ரெடி குக்கரில் வந்து விசில் வச்சுருக்கிறனால ஸோ நம்ம அதுக்கு தேவையில்லை. சோயா சங்க்ஸ் வந்து ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுருந்தனால அதுக்கும் தேவையில்லைனால அது ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நான் வந்து சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணேன். இன்றைக்கி வந்து எனக்கு என்ன மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா, பச்சை பட்டாணி வந்து நான் விசில் வைக்கும்போது ஓவர் குக் ஆகிட்டு நிறைய கழிஞ்சிருச்சு. ஸோ அதனால் நான் வந்து பச்சை பட்டாணியை வந்து கடைசியில் தான் ஆட் பண்ணேன். இல்லைனா இந்த டைம்லேயே ஆட் பண்ணலாம். சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணும்போதே பச்சை பட்டாணி கொஞ்சம் நார்மலாக தான் குக் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த டைம்லேயே நம்ம ஆட் பண்ணிடலாம். பட் எனக்கு வந்து நல்ல ஓவர் குக் ஆகிட்டது. ரொம்ப குக் ஆனனால தான் நான் வந்து கடைசியில் சேர்த்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நான் வந்து நார்மல் எங்கள் வீட்டு அரிசியில் தான் நான் பண்ணியிருந்தேன், பாஸ்மதி ரைஸ்லாம் கிடையாது. ஸோ அதனால் கரெக்டாக 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி அப்படின்னு சொன்ன அளவுக்கு நான் வந்து கரெக்டாக எடுத்து அளவு தண்ணி நான் ஊற்றிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும் சேர்த்தே நான் வந்து குக் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எங்கள் வீட்டில் கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தி இருந்தாலும் நிறைய இருக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டியை வந்து கூட்டி குறைச்சிக்கலாங்க. ஸோ அதுக்கப்புறம் அரிசியை வந்து நல்லா ஒரு 2 தண்ணி வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்தேன். நான் வந்து அடுப்பு ஆன் பண்ணி சட்டி ஏற்றும் போதே அரிசி வந்து கொஞ்சம் ஊற வச்சுட்டேன். எப்பயுமே வந்து கொஞ்சம் அந்த டைமில் ஊற வச்சா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வர டைமில் நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணிட வேண்டியதான். அது வந்து இந்த தண்ணி கொதிச்சு வர டைமில் வந்து அந்த தண்ணியில் வந்து பார்க்கணும் உப்பு புளிப்பு காரம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த தண்ணியில் தான் பார்க்கணும். எனக்கு வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்துச்சு, புளிப்பு கம்மியாக இருந்துச்சு. அது இல்லாமல் கொஞ்சம் கலர் இல்லாதனால நான் கலர் ஆட் பண்ணிவிட்டேன். இது ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு விருப்பப்பட்டால் மட்டும் சேருங்க. இது வந்து அல்வா பவுடர், ஒரு பிஞ்ச் அளவுக்கு அல்வா பவுடர் எடுத்து அதில் வந்து ஒரு 1/2 லெமன் ஸ்குவீஸ் பண்ணிட்டேன். இது வந்து கலர் வந்து நிறைய பேர் ஆட் பண்ண மாட்டாங்க, அது நானுமே மேக்ஸிமம் ஆட் பண்ண மாட்டேன். ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருந்ததுனால நான் கொஞ்சம் ஆட் பண்ணினேங்க. உங்களுக்கு பிடிக்கல விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். அதில் வந்து ஒரு 1/2 லெமன் ஆட் பண்ணக்கப்புறம் கொஞ்சம் உப்பும் போட்டு அதை வந்து ஈக்குவல் பண்ணக்கப்புறம் தான் நம்ம அரிசி எல்லாத்தையும் போடணும். இது இப்போ பாருங்கள் கலர் நல்ல பிரைட்டாகிடுச்சு. அதை பார்க்கும்போது அப்பா இப்போ தான் அந்த பிரியாணி கலர் வந்திருக்குன்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் அதில் உப்பு இதெல்லாம் பார்த்துட்டு அப்படின்னு அரிசியை ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டேன். நான் வந்து இன்றைக்கி வந்து நானே வந்து ஒரு கையால் வீடியோ எடுத்துகிட்டு செய்கிறனால தான் எனக்கு வந்து அரிசியை வந்து ஒழுங்காக ஃபுல்லாக போடுறத கவர் பண்ண முடியல. ஸோ கரண்டியில் போட்டு கடைசியில் நான் வீடியோ கட் பண்ணிட்டு நான் ஃபுல்லாக ஆட் பண்ணக்கப்புறம் தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து இது கொதித்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அதை வந்து நம்ம வந்து பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஃப்ளேமை கூட்டி வச்சுட்டு கொஞ்சம் ஒரு மூடி போட்டு கவர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சூடு வந்ததுக்கப்புறம் நான் பச்சை பட்டாணியை ஆட் பண்ணினேன். நான் அப்ளை சொன்ன மாதிரி தான் பச்சை பட்டாணி வந்து எனக்கு நல்ல குக் ஆகிட்டு, அதனால தான் நான் வந்து ஃபைனலாக ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் கொஞ்சம் நார்மலாக தான் குக் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணோம்னா அந்த டைம்லேயும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது கரெக்டாக வரும், ஈவனாக அந்த மசாலாலாம் முடிச்சு நல்லாயிருக்கும். ஸோ பச்சை பட்டாணியும் போட்டுட்டு ஒரு லெட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் கொதிக்கணும். ஸோ அது வரைக்குமே வந்து நீங்கள் வந்து ஃப்ளேமை வந்து ஃபுல்லாக தான் வச்சுருக்கணும். ஒரு கொதி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தம் போடுறதுக்கு ஃப்ளேமை வந்து லோவில் வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நான் வந்து மூடி போட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி வச்சுட்டு மேலே தம் போடுறதுக்கு நான் வந்து வச்சுட்டு ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு நான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து அந்த தம்மை ஓப்பன் பண்ணேன். அது நெய் ஊற்றணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு. லைட்டாக நம்ம கிண்டும் போது இதுலேயே உங்களுக்கு தெரியும் லைட்டாக தண்ணி இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த டைமில் ஒரு கிண்டிட்டு நான் வந்து நெய் 10 ரூபா பாக்கெட்டு, நான் சின்ன பாக்கெட் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாக்கெட் ஊற்றினேன், இப்போ ஒரு பாக்கெட், அவ்வளோதான். இதையும் கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு கிண்டிட்டு நான் வந்து தம் போட்டுட்டேன். இதுக்கப்புறம் போடுற தம் தான் 15 மினிட்ஸ். நான் வந்து அதை தொடவே இல்லை, அப்படியே 15 மினிட்ஸ் தம் போட்டுட்டேன். தம் போட்டுட்டு சைடில் இருக்க வேலையெல்லாம் கிச்சன் கொஞ்சம் அன்றைக்கி ஒரு இதாக தானே இருக்கும். நம்ம கொஞ்சம் ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சாலே கிச்சன் வந்து ஒரு வித்தியாசமாக மாறிடும். ஸோ மெயினாக சைடில் பாத்திரம்லாம் கிடந்தது அது எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு கிச்சனை தொடச்சிட்டு நீட் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் இதுக்கு வந்து சைடிஷ் செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஆனியன் ரைத்தா பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் எக்கு, பாயில்டு எக்கு, அவிச்ச முட்டையும் தான் இருந்துச்சு. இந்த ரெண்டையும் வச்சு தான் இன்றைக்கி காம்பினேஷன் முடிச்சிச்சு. ஏன்னா இன்றைக்கி நம்ம வெஜிடேரியன் செய்கிறோம். ஸோ அதனால் இன்றைக்கி சிக்கன் ஃப்ரை எதுவுமே இருக்கக்கூடாது, நான்வெஜ்ஜே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு முட்டையும் ஆனியன் ரைத்தா வச்சுட்டு அன்னையோட இது முடிஞ்சிச்சுங்க. ஸோ இதுதான் ஃபைனல் லுக்கு. ஸோ ரொம்ப சூப்பராக வந்து இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு உண்மையிலே. சோயா சங்க்ஸில் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டேஸ்ட்டு, பெரியவங்களுக்கு சரி குழந்தைங்களுக்கு சரி நிறைய பேருக்கு இந்த டேஸ்ட் பிடிக்காது தான். ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. இது வந்து ஒரு மீட் மாதிரி, சிக்கன் மாதிரி, ஒரு மட்டன் மாதிரி கிடக்கிறனால அதுங்க வந்து டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்ருங்க. ஸோ அதனால் அதுவும் இல்லாமல் இதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. நீங்களே கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், உண்மையிலே அவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.